So today we will discuss about Netflix. You all know about Netflix, no? What is Netflix? It is an app where we can watch videos, TV programs, online shows, movies. Okay. For your information, Netflix is an American-based company. It is situated in Los Gatos. It was founded in 1997 by entrepreneur Reed Hastings and Mar Randolph. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இன்வென்ட் பண்ணாங்க 1997. தென் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் company which streamline movies and television shows in single platform. அதுதான் அதோடைய users. Then it gained popularity when disrupted the blockbuster video rental model. So the Netflix இன்னும் எப்போ பாப்புலர் ஆச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெண்டல் மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தட் மீன்ஸ் வீடியோ ரெண்டல் டிவிடி சீரீஸ்லாம் இருக்கு இல்லையா அது ரெண்டுக்கும் அவங்க வந்து சப்ளை பண்ணாங்க. இதில் தான் வந்து அவங்க இன்னும் பாப்புலர் ஆகிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி. சடனாக என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இயர் ஆஃப் 2017 நெட்ஃப்ளிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ பிக் ப்ராப்ளம். தட் இஸ் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இட் லாஸ்ட் இஸ் லாங் டேர்ம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒன் சப்ஸ்கிரைப் ஆகிடுவாங்க பட் அவங்க வந்து லாங் டேர்மாக ஸ்டே பண்ணல. 1 month 2 month யூஸ் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆச்சு. அவங்களோட வியூவர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க டிசைன் திங்கிங் அப்ரோச்சை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேன் யூ ஷேர் எம்பத்தைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் டிசைன் திங்கிங்? Netflix connected users, interviews and behavioral data analysis. They found data. New users felt overwhelmed to make too many choices. Many did not find content relevant to their taste quickly. Some did not understand the recommendation systems. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னா எதனால அவங்க சப்ஸ்கிரைப்ஸ் லாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ யூசர்ஸ் felt overwhelmed by too many choices. Many did not find content relevant to their taste quickly. Some did not understand the recommendation system. That means அவங்களுக்கு வந்து ஆப்பில் சாய்ஸஸ்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி சாய்ஸஸில் அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, ஓவர்வெல்ம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து சர்ச்சில் பார்க்கும்போது அவங்க சர்ச் பண்ணால் அதுக்கேற்ற ரெலவென்ட் சர்ச்சஸ் அவங்களுக்கு வரலை. அந்த ஆப் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு unsubscribe பண்ணிட்டாங்க. ஸோ டிஃபைன். ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? The main user need was help me find something I love to watch quickly and easily. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து குயிக்காக ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணிட்டாலே they can retain their subscribers. தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஐடியாஸ். ஸோ ஐடியாஸ் இந்த ப்ராப்ளம்க்கு அவங்க ஐடியாஸ் என்னென்னலாம் கிரியேட் பண்ணலாம்? The team is the brainstorm and the possibility solutions. The smartest are both audience and the experience. Personalization and content and related. AI drives and generate performance and during the signups. Better previews are watching this you are likely of the promotes. ஸோ என்னென்ன ஐடியாஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் ஸ்மார்ட்டர் ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனலைஸ்டு கண்டென்ட் கியூரேஷன், ஏஐ ட்ரிவன் ஜெண்டர் ப்ரிஃபரன்சஸ் யூனிக் சைன் அப், பெட்டர் ரிவ்யூஸ் ஆர் வாட்ச் திஸ் இஃப் யூ லைக். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சாய்ஸஸ் தரான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் பார்க்கும்போது அவங்களுடைய சர்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏஐ வந்து அவங்களுடைய சர்ச்சஸை வந்து அவங்க ரிஃபைன் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி சேம் வீடியோஸ் காட்டாமல் அவங்க எதை மோஸ்ட்டாக அவங்க பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சர்ச்சஸ் ப்ரிஃபைன் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டோடைப் நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். Netflix built a few prototypes. A simple quiz to understand user preferences on a day one. A new home screen layout with a just for you titles. Enhanced trailers and category-based rows. ஸோ இவங்களுக்கு கொண்டு வந்து சாய்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் quiz. ஸோ கஸ்டமர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சஸை தர முடியும். அதுக்கு அவங்ககிட்ட ஃபஸ்ட் நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு quiz வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. குவிஸ்லேருந்து அவங்க டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டோம்னா நியூ ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் வித் ஜஸ்ட் ஃபார் யூ, தென் என்ஹான்ஸ்டு ட்ரெய்லர்ஸ் அண்ட் கேட்டகரி பேஸ்ட் ரோஸ். ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில் அந்த ஹோம் பேஜில் இந்த மாதிரி அவங்க கேட்டகரிஸ் கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு யூசர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா அது போயிட்டு கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ். கடைசி ஸ்டேஜ் Just the aim is just to be users results. So, 20
faster content delivery, 20% increase in day 3 engagement. That is fastest அவங்களால அவங்களோட searchable content delivery கொடுக்க முடிஞ்சிச்சு. 20% increase in day 3 engagement. அவங்க customers வந்து 20% அந்த ஆப் யூஸ் பண்ற டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. டே 3ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ண டே 3ல அவங்க யூஸ் பண்ற யூசேஜ் வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. higher conversion to paid subscriptions. So subscribers அதிகமாயிருக்காங்க.